வார்த்தையை கேட்டிட காத்து நிற்கிறேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருக்கிறேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. சோராது ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். Praise be to the most precious and the only exalted name of our Heavenly Father and our Savior, Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய பரலோகத்தின் ஒரு பிதாவாகிய ஒரே நாமத்தை உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I take this opportunity to greet each and every one of you as you are watching this YouTube video. இந்த யூடியூப் வீடியோவை கவனிக்கிற எல்லாருக்கும் நான் என் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். I would like to thank God for this opportunity to be able to share His infallible word through this medium. அவருடைய விலை மதிக்க முடியாத வார்த்தையை இந்த மீடியா வழியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I just would like to begin by reading a couple of portion in the Holy Scriptures. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். First of all, let us turn to the book of Psalm number 125 verse number 1 and 2. சங்கீதம் 125வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள். And then we will go to the book of Matthew chapter number 16 beginning from verse number 16 to verse number 18. அதன் பின்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். Psalm number 125 verse number 1 and 2, it says like this: They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. As the mountains are round about Jerusalem, so the Lord is round about his people from henceforth even forever. சங்கீதம் 125 1-2 வசனங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல்
கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். Matthew chapter number 16, beginning from verse number 16 to verse number 18. And Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God. And Jesus answered and said unto him, Blessed art thou, Simon Bar-Jonah, for flesh and blood hath not revealed it unto thee, but my Father which is in heaven. And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. மத்தேயு 16வது அதிகாரம் 16 18 வரை. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Our loving heavenly Father, we thank you for this wonderful opportunity. பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I pray that you will speak to each and every heart that is under the sound of this voice. இந்த சத்தத்துக்கு கீழாய் கவனம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let your people not only hear the voice of a man, but let them hear the voice of the Spirit of God that is behind this voice. இந்த சத்தத்துக்கு பின்பாய் இருக்கிற மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். I pray that you will anoint my lips to speak your anointed word. நம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. ஒவ்வொரு கேட்கிற செவியையும் நீர் ஆசீர்வதியும். Anoint every hearts to receive your word. நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அபிஷேகியும். Anoint every lives to be transformed by your word. நம்முடைய வார்த்தையினாலே மறுரூபப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let there be a spirit of revelation and understanding in everyone that will hear this. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியையும் வெளிப்பாட்டையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Help us to look at our lives in the same way that you are looking at us. ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கிறவனமாய் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to look at this world in the same way that you are looking at this world. ஆண்டவரே, உலகத்தை நீர் எப்படி பார்க்கிறீரோ அதுபோல நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யும். Help us to look at the church in the same way that you are looking at the church. ஆண்டவரே, சபையை நீர் எப்படி பார்க்கிறீரோ அதுபோல பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் For we அறிக்கையிடுகிறோம். ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus இந்த எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேறப்பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். I would like to take some time to speak on a little subject called Nothing Can Prevail Against the Church of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை எது ஒரு காரியமும் மேற்கொள்வதில்லை என்கிற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். I mean nothing, no thing can prevail against the Church of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை எதுவுமே மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறேன். Because this is not my words, that's what Jesus spoke and said when he lived his life on the face of this earth. என்னுடைய வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகளாகும். When Jesus asked his disciples, who do people say that I am? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேள்வி கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. Each and every disciple came up with a different answer that said what people thought about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து ஒவ்வொரு சீஷனும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார். But Jesus asked them a question again and said, who do you say that I am? ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி வைத்தார், நீங்கள் என்ன யார் என்று So சொல்லுங்கள். my brothers and sisters in Christ, it doesn't matter what the world is thinking about Christ Jesus. It is very important that what we the believers are thinking about Christ Jesus. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது காரியமல்ல,
ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை குறித்து என்ன நினைவிலே இருக்கிறோம்? The world have a different view about Jesus Christ. உலகத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவுடைய கண்ணோட்டம் பல விதங்களிலே உண்டு. Some people say he was a good man. சிலர் சொல்கிறார்கள் அவர் ஒரு நல்ல மனிதன். Some people say he was a perfect man. சிலர் சொல்கிறார்கள் அவர் ஒரு பூரணமுள்ள மனுஷன். Some people they don't like him, they might curse him. சிலருக்கு அவரை விருப்பமில்லை, அவரை சபிக்கிறார்கள். It doesn't matter what the world is thinking about Christ. கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறது என்பது காரியமல்ல. But it is very important what we, the redeemed who belong to the church of Jesus Christ, think about him. அவராலே மீட்கப்பட்ட அவருடைய சபைக்கு சொந்தமாய் இருக்கிற நாம் இன்றைக்கு அவரை குறித்து என்ன அறிந்திருக்கிறோம், என்ன புரிந்திருக்கிறோம்? What kind of revelation and understanding that we have about him? அவரை குறித்ததான புரிந்துகொள்ளுதல் என்ன, வெளிப்பாடு நமக்கு என்ன? That's why Jesus began his question to his disciples by saying what other people are saying, and then he asked what you people are saying. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சீஷர்களிடத்தை கேட்டார், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று, அதன் பிறகாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். More than the first question, I believe our Lord Jesus had a lot of keen interest on what the disciples would say when he asked the second question. அந்த இரண்டாவது கேள்வியை கேட்க முன்பாக முதல் கேள்வியிலே ஆண்டவருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், இவர்கள் எப்படிப்பட்டதான பதிலை சொல்ல போகிறார்கள் என்று. That is why there was a holy silence when Jesus Christ asked the disciples the second question. இரண்டாவது கேள்வியை சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டவுடனே அங்க ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிருந்தது. But suddenly the silence was broken by Apostle Peter by what he said in verse number 16 of Matthew chapter number 16. மத்தேயு 16வது வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் திடீரென்று அந்த அமைதலை உடைத்து தன்னுடைய பதிலை அவர் அங்கே சொல்கிறார். He said, "Thou art the Christ, the Son of the living God." நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். Suddenly a great revelation dawned upon Apostle Peter, and he had the boldness to open up his mouth and declare that revelation. பேதுரு அப்போஸ்தலனுக்கு உண்டான அந்த உடனடியான வெளிப்பாட்டின் நிமித்தமாக வாயை திறந்து சத்தமாக அந்த வார்த்தைகளை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார். Then Jesus answered and said unto Peter, பேதுருவுக்கு மறுஉத்தரவாக இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவென்றால், Blessed art thou, Simon Bar-Jonah, for flesh and blood hath not revealed it unto thee, but my Father which is in heaven. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். When Peter had the revelation of who Christ Jesus is and declared it openly, பேதுருவுக்கு அந்த வெளிப்பாடு உண்டாய் அது என்னவென்று அவர் உடனடியாக அறிக்கையிட்டவுடனே the first words that came out of the mouth of our Lord Jesus was, "You are blessed, Simon Bar-Jonah." ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுஉத்தரவாக சொன்ன முதல் வார்த்தை, பதிலின் முதல் வார்த்தை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். If we are really blessed people, we must have the revelation of who Christ Jesus is. நாம் உண்மையாகவே ஒரு பாக்கியசாலிகளாய் இருப்போமானால் இயேசு கிறிஸ்து யார் என்கிற ஒரு வெளிப்பாட்டை பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். We might have, the people of the world, they have their own understanding about what the real blessing is. உண்மையான ஆசீர்வாதம் பாக்கியம் என்ன என்பதை உலகத்தின் மற்ற மக்கள் எவரும் அறியாதிருக்கிறார்கள். Some people say if you have a physical health and physical wealth, you are blessed. சிலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதம் பாக்கியமான நிலைமை சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம் சுகம் இருந்தால் உண்டானது. But who are really blessed people in the sight of God? ஆனால் தேவனுடைய பார்வையிலே உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியசாலிகள் யார்? According to the words of our Lord Jesus, the ones that know who he really is, they are the most blessed people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொன்ன அந்த பதிலின்படியா அவர்கள்தான் உண்மையான பாக்கியசாலிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். No matter however wealth that we might have, if we don't know who Jesus is, we are the poorest of the poor. நாம் எவ்வளவுதான் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவர்களாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு இல்லாவிட்டால், புரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் இருக்கிறதிலே பரம தரித்திரம் உள்ள ஒரு நிலைமையில நாம் இருப்போம். But when we know who our Lord and our
Savior is, ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் யார் என்பதை நாம் அறிந்திருந்தோம். when we have a personal revelation about Him, அவரை குறித்ததான ஒரு தனித்துவ ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்கு. we are the most blessed people. நாம் தான் இருக்கிறதிலே அதிக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியசாலிகள். Because flesh and blood cannot bring this revelation. ஏனால் இந்த வெளிப்பாட்டை மாம்சமும் இரத்தமும் கொண்டு வர முடியாது. We can have this divine revelation only by our Father which is in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே நமக்கு அருளப்பட்டால் ஒழிய இந்த வெளிப்பாடை நாம் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. And then in Matthew 16 and verse number 18 Jesus said, மத்தேயு 16:18 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், and I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. So after Peter the apostle received the revelation and declared it with the words of his mouth, பேதுரு அப்போஸ்தலன் அந்த வெளிப்பாட்டை தான் பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தின உடனே Jesus not only told Peter that he is blessed, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது மாத்திரமல்ல, he said upon this rock, இந்த கல்லின் மேல், the rock is the rock of revelation of who Jesus is. இயேசு யார் என்கிற அந்த வெளிப்பாடு தான் இந்த கல். He told Peter, Peter, upon the rock of the revelation that you had from heaven and declared it with the words of your mouth, I will build my church. பேதுருவே, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டின்படியாய் நீ அறிக்கையிட்ட அந்த வெளிப்பாட்டின் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Jesus said, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். So the church that Christ Jesus builds on the rock of revelation of who Jesus Christ is, it cannot be prevailed by anything. அந்த கல்லா வெளிப்பாடு என்கிற அந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ள எதுவினாலும் முடியாது. I mean, nothing can prevail against the church of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ள எதுவினாலும் முடியாது. No gates of hell shall not prevail against the church of Jesus Christ. வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. My brothers and sisters in Christ, we are not ignorant of the things that are happening in this world for the last several months. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 4 மாதங்களாக 6 மாதங்களாக நடைபெற்று வருகிற காரியங்களை அறியாதிருக்க யாரும் இல்லை. An invisible virus that is flying around the globe has almost brought the whole world to a grinding halt. கண்களுக்கு புலப்படாத ஒரு வைரஸ் இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. The governments of the world are scrambling their mind. They couldn't understand what is happening. உலகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிற அரசாங்கம் எல்லாம் என்ன செய்கிறது என்று மண்டை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். One of the most advanced medical sciences of this world, they even could not comprehend what is happening. இந்த உலகத்தின் நவீன மருத்துவ துறையினாலும் கூட இதற்கு என்ன செய்வது என்பது தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். And the world that was running in its own pace came to a grinding halt. விதமாக உலகமானது அது போகிற போக்கிலே இந்த வைரஸினுடைய தொற்றினால் அதிக பாதிப்புள்ளாக கடந்து போய் கொண்டே இருக்கிறது. And after that grinding halt, one of the prominent words that we have been hearing time and again is called lockdown. ஆனா மறுபடியுமா இவ்விதமான நெருக்கப்படுகிற இந்த காலத்திலே நாம் கேள்விப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை லாக்டவுன் என்பதாகும். Everything is locked down. எல்லாமே லாக்டவுன் ஆகியது. Schools are locked down. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டாயிற்று. Universities are locked down. பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டாயிற்று. Offices are locked down. வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எல்லாரும் மூடப்பட்டாயிற்று. Everything is locked down. சகலமும் அது எல்லாம் மூடப்பட்டாயிற்று. Then suddenly people also started to say the church has been locked down. உடனடியாக ஜனங்கள் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆலயமும் தேவாலயமும் அது மூடப்பட்டாயிற்று, நின்று போனது. சபையும் மூடிட்டாங்க. They have even closed the church. அவர்கள் சபையை மூடிவிட்டார்கள் என்று சொல்கிறார். Church is also under lockdown. சபையும் லாக்டவுனுக்கு கீழாக இருக்கிறது. The government has given a guideline or an order to lock down the churches. அந்த அரசாங்கமானது லாக்டவுன் மத்தியிலே அந்த சபையை எப்படி நடத்த வேண்டும் என்கிற காரியங்களை அவர்கள் சொல்கிறார்கள். If we hear that phrase, the church has been locked down, with what Christ Jesus has spoken in Matthew 16 and 18, இந்த இயேசு கிறிஸ்து
மத்தேயு 16:16 சொல்லுகிற அந்த வாக்கியத்துக்கும் இவர்கள் சபை மூடப்பட்டு என்று சொல்லுகிற அந்த காரியத்துக்கும் நாம் பார்க்கும்போது we can understand how wrong that statement is. The church has been locked down. சபை எப்படி மூடப்படும்? இது ஒரு தவறான கூற்று அல்லவா? How can a church be locked down? எப்படி ஒரு சபை மூடப்பட்டு நிறுத்தப்படும்? People say the church has been locked down because they really don't understand what is the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபை உண்மையான சபை இன்னது என்று அறியாமல் இருக்கிறதுனால் ஜனங்கள் அப்படிப்பட்டதான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். Jesus said, upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. When the gates of hell also don't have the tenacity to overcome the church of Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சபையை பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாத நிலையிலே how can a virus lock down the church of Jesus எப்படி Christ? ஒரு காணாத ஒரு வைரஸ் தேவனுடைய சபையை நிறுத்த முடியும்? The church cannot be locked down. சபை ஒரு காலம் லாக்டவுன் ஆக முடியாது. Nothing can prevail against the church of God. தேவனுடைய சபைக்கு விரோதமாக எதுவும் மேற்கொள்ள முடியாது. Because church means it's the mystical body of believers. அந்த சபை என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கமான ஆட்களுடைய சரீர கூட்டாக இருக்கிறது. Church is not a building where we come together. நாம் கூடி வருகிற கூட்டத்துடைய கட்டடம் அல்ல சபை. The scripture says in the book of Hebrews, எபிரேயர்களின் நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். in Hebrews chapter number 10 and verse number 25, the scripture says, எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே, it says, not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but exhorting one another, and so much the more as ye see the day approaching. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, it is very important to understand what is the church and what is the assembling of the saints of God. சபை என்றால் என்னவென்றும் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் என்னவென்றும் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். See, church is what Jesus spoke to Peter and said, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. சபை என்பது இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் சொன்ன அதே பதில்தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. We are the church of Jesus Christ. நாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாய் இருக்கிறோம். Because God Almighty is not living in a house that is made with hands. சர்வ வல்லமையுள்ள தேவன் கைகளிலே கட்டப்பட்ட கட்டிடங்களிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல. Yes, there was a time he dwelt in the tabernacle of Moses. மோசேயுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் வாசம் செய்தது உண்மைதான். Yes, there was a time he dwelt in the temple of Solomon. சாலமோனுடைய தேவாலயத்திலே அவர் வாசமாய் இருந்தது ஒரு காலத்திலே உண்மைதான். But when our Redeemer, when our Savior, he bleeded and died on the cross of Calvary. நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் கல்வாரி சிலுவையிலே விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தி மரித்த பின்பு he said on the cross, Father, unto you I commit my spirit. ஆண்டவர் சொன்னார், என் ஆவியை உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். What happened in the temple of God? தேவனுடைய ஆலயத்துக்கு நடந்தது என்ன? The scripture says, வேதவசனம் சொல்கிறது, the veil in the temple was rent in twain from top to bottom. தேவனுடைய ஆலயத்தில் இருந்த திரைச்சலானது மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. Why did the veil rent into two? ஏன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த திரைச்சலானது இரண்டாக கிழிக்கப்பட்டது? It's because the presence of God could no more dwell in a material tabernacle. அந்த கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது இல்ல. When our Redeemer paid the price on the cross of Calvary for your sins and my sins, உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் கல்வாரி சிலுவையிலே ஒரு விலைக்கிரயத்தை அவர் செலுத்தின பின்பு the presence of God could no more dwell in a tabernacle that is made with hands. தேவனுடைய பிரசன்னமானது கைகளிலே கட்டப்பட்ட ஆலயங்களிலும் ஆசரிப்பு கூடாரங்களிலும் வாசம் பண்ணுகிறது. So it moved out of the material tabernacle. கட்டப்பட்ட அந்த ஆலயங்களில் இருந்து ஆசரிப்பு கூடாரங்களில் இருந்து அது வெளியே வந்தது. And it came to dwell in the hearts of the people
who are a tabernacle that is not made with hands. கைகளினாலே கட்டப்படாத அவருடைய ஜனங்களாய் இருக்கிற அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணார். That's why we are the temple of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் We இருக்கிறோம். who have the revelation of who Jesus Christ இயேசு is. கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாட்டை பெற்ற நாம், We who have received the message of the cross. அந்த கல்வாரி சிலுவையினுடைய காரியங்களை அறிந்து கொண்ட பெற்றுக்கொண்ட நாம், We who believe in the death and the burial and the resurrection of our one God who was manifest in flesh in Jesus Christ. மாம்சத்திலே வெளிப்பட்ட ஒரே தேவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை அறிந்து அதை புரிந்து கொண்ட நாம், We are the church of the living God. நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். That is why after resurrection Jesus appeared unto the disciples in John chapter number 20. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவர் யோவான் 20வது அதிகாரத்தில் சொல்கிறார். He appeared unto the disciples and he said, Peace be unto you. சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி சொன்ன காரியம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. He breathed on them and he said, Receive ye the Holy Ghost. அவர்களிடத்திலே அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். My presence is no more going to dwell in a material tabernacle. என்னுடைய பிரசன்னமானது இனி கைகளிலே கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயங்களிலே இருக்க போகிறதில்லை. My presence is going to dwell in the hearts of my people who believe me and who follow me. என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றுகிற என்னுடைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண போகிறது. If someone that is watching is not sure of God's presence dwelling in your life, இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் நம்முடைய இருதயத்தில் அவர் இல்லை வாசம் பண்ணவில்லை என்று உணர்வீர்களா? now is the accepted time. Now is the day of salvation for you. இதுதான் இன்றைக்கே இரட்சணிய காலம், இப்பொழுதே அனுக்கிரக காலம். The God of the Bible is only one. தேவன் வேதத்தினுடைய தேவன் ஒரே தேவனே. And the scripture says that one God manifest in flesh. அந்த ஒரே தேவன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். And his name is Jesus Christ. அவருடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. When he came into this world and lived his life on this earth, he lived his life as the Son of God. அவர் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தபோது அவர் தேவனுடைய குமாரனாய் அவர் வாழ்ந்தார். That's why the Bible says when the angel of the Lord appeared to Mary, he said that he shall be called as the Son of God. அதனாலதான் தூதன் மரியாளிடத்திலே வந்து அவளுக்கு தரிசனமாகி சொன்னபோது, உன்னிடத்திலே பிறக்க போகிறது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றார். Why he was called as the Son of God? தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். Why when God manifest in flesh and came into this earth, why did he choose to live his life as the Son of God? ஏன் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் பூமிக்கு வந்தபோது அவர் குமாரத்துவ நிலைமையை எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். There are many reasons for that. அதற்கு அநேக காரணங்கள் உண்டு. One of the reasons is ஒரு காரணம் என்னவென்றால், he lived his life as an example for you and me. அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். If we have to live our lives as sons and daughters of God, the example who had to live his life must also live his life as the Son of God. நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனுடைய குமாரத்திகளாய் இந்த பூமியிலே வாழ வேண்டுமானால் அவரும் இந்த பூமியிலே நமக்கு முன்மாதிரியாய் குமாரனாய் வாழ்ந்து காட்டினார். Praise the name of the living God. And that is the reason we need to have the revelation of who he is. அந்த காரணத்தினாலதான் அவர் யார் என்கிற வெளிப்பாடை நாம் பெற்றவர்களாய் One God of the Bible. தேவனுடைய அந்த வேதத்தின் ஒரே தேவன். The Lord told the children of Israel, behold, hear, O Israel, the Lord our God is one Lord. இஸ்ரவேலரிடத்தில் தேவன் சொன்னது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். There is one God, there is one Lord, there is one faith and one baptism. ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம். By one Spirit we are all baptized into one body. ஒரே ஆவியினாலே அவருக்குள்ளே ஒரே சரீரமாக நாம் மீட்கப்பட்டோம். There is only one church. அது மாத்திரமல்ல, சபையும் ஒன்றே. But sadly we see lot of splits even in the church. வருத்தமான காரியம் என்னவென்றால், சபை என்பது இந்த நாட்களிலே பல பாகுபாடுகளை கொண்டதாய் பிரிந்திருக்கிறது. Lot of people knowingly or unknowingly they say my church, your church. அநேக அறிந்தோ அறியாமலோ அவர்கள் சொல்லுகிற காரியம், என்னோட சபை உன்னோட சபை, My organization, your organization. என்னுடைய ஸ்தாபனம் உன்னுடைய ஸ்தாபனம், My denomination, your denomination. என்னுடைய டினாமினேஷன் உன்னுடைய டினாமினேஷன். My brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர It is சகோதரிகளே, time for us to see the church in the same way that God sees it. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவன் சபையை எப்படி பார்க்கிறாரோ அதுபோல நாமும் பார்க்க There is no வேண்டியது. your church or my
church. அந்த சபையானது உன்னுடைய சபை என்னோட சபை. There is nothing called your denomination or my denomination. There is nothing called your organization or my organization. There is only one church, and that church belongs to Him. It is called the Church of Jesus Christ. That's the same church that our Lord Jesus declared to Peter. That's the church that Jesus said, and upon this rock I will build my church, not churches. இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். சபைகளை அல்ல, சபையை கட்டுவேன் என்று. First of all, we need to make sure we are part of that church that Christ Jesus was talking about. இயேசு கிறிஸ்து பேசின சொன்ன அந்த சபைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். There is only one church. ஒரே சபைதான். But because of the geography of this world, because of different languages that we speak, we congregate in different locations. There can be many congregations, but the Church of Jesus Christ is only one. One church, many congregations. And the many congregations are also because of the wide expanse of geography and the different tongues that we speak. It doesn't matter who we are or what we are. It doesn't matter to which congregation we go. It doesn't matter what language we speak. We need to make sure whether we belong to that one church of the Lord Jesus Christ. Why there are many splits today in the church? One church congregate at different locations, but why do people say many churches? The scripture says in 1 Corinthians chapter 12 and verse number 13. For by one Spirit we are all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். This is a question that really plagued my mind several years before. அநேக வருஷங்களுக்கு முன்பாக இதை குறித்ததான ஒரு கேள்வி என் மனதிலே எழுந்தது. If the scripture says there is one God, இங்க வேதவசனம் சொல்கிறது ஒரே தேவன், one Lord, ஒரே கர்த்தர், one faith, ஒரே விசுவாசம், one baptism, ஒரே ஞானஸ்நானம், one spirit, ஒரே ஆவி, one body, ஒரே one church, why we are seeing so many splits in the church of God? There is only one Bible. Why do people believe so many different things? If there is only one Bible, there should be only one faith for all of us. The reason is people don't take the whole counsel of God as a whole. The reason for many different splits in the church is ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே சபையிலே பல பிரிவுகள் உண்டாயிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் people trying to pick and choose here a little there a little and kind of give, or they emphasize one thing more and kind of ignore the rest. தேவனுடைய வேதத்தின் முழு ஆலோசனை முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில காரியங்களை தங்களுக்கு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று
எடுத்துக்கொண்டு அந்த ஒரே காரியத்தையே முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் அதை மற்றவைகள் எல்லாம் விட்டுகிறதுனாலதான். What I mean to say is they just take one part of God's counsel. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் தேவனுடைய முழு ஆலோசனையில ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு and they exalt that one part of God's counsel and give their full emphasis on that. அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு பகுதியிலே மாத்திரம் முழு கவனத்தையும் காரியங்களையும் செலுத்தி but they kind of ignore the rest of the things. மற்ற ஆலோசனைகளை எல்லாம் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். That is one of the main reasons why there are so many splits in the body of the Church of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலே இந்த பல பிரிவுகள் இருப்பதற்கு ஒரே காரணம் அதுதான். That's why people believe the same Bible in many different ways. அதனால்தான் ஜனங்கள் ஒரே வேதாகமத்தை பல விதத்திலே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். That's the reason for many splits. அநேக பிரிவுகள் உண்டாவதற்கும் அதுதான் காரணம். That's the reason people say my church, your organization, my organization. அதனால்தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சபை, உன்னுடைய சபை, என்னுடைய ஆர்கனைசேஷன், உன்னுடைய ஆர்கனைசேஷன். But in the midst of all these kind of different splits that we see in this world, உலகத்திலே காணப்படுகிற பல வித்தியாசப்பட்ட இந்த கூடுகையில சபைகள் பிரிவுகள் மத்தியிலே the real mystical body of the Church of Jesus Christ is still one. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை இன்றும் ஒன்றாகவே இருக்கிறது. That is why we need to make sure whether we belong to that one church of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய அந்த ஒரே சபையிலே இந்த நாட்களிலே நாம் அங்கமாக இருக்கிறோமா என்பதை நாம் நினைக்க வேண்டும். How can we make sure that we belong to that real church of Jesus Christ? எப்படி நாம் அந்த ஒரே சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோம் என்று நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வது? It is by doing and believing and following the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனையும் விசுவாசித்து அதன்படி செய்து அதை பின்பற்றுவதனால மாத்திரமே. Whatever the Holy Spirit speaks through His infallible word, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார். we must realize that each and everything that He has spoken is important. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமானது. We should never ignore anything or overemphasize one thing and kind of have imbalance in our faith. அந்த ஒரே தேவனுடைய முழு ஆலோசனையில் ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தவிர்த்து அந்த எடுத்துக்கொண்ட ஒன்றை மாத்திரமே நம்ம பெரிதுபடுத்த கூடாது. We need to have a balanced faith on everything that God has spoken as He has spoken. அவர் பேசின அந்த வார்த்தைகளை பேசின விதமாகவே அந்த தேவனுடைய முழு ஆலோசனை நாம் நமக்குள்ளே பயிற்சிவிக்க வேண்டும். The scriptures are very important. வேத வசனங்கள் மிகவும் முக்கியம். Each and every part of God's counsel is very important. தேவனுடைய ஒவ்வொரு ஆலோசனையும் மிகவும் முக்கியமானது. That's how a person who is being led by the Holy Spirit lives his life. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்வார். In Romans 8:14 the scripture says, ரோமர்கள் நிருபம் 8:14 as many as are led by the Spirit of God, they are the sons of God. அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். So when we are led by the Spirit of God, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவோமானால் the scripture says we will be led into all the truth. வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, நாம் சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் நடத்தப்படுவோம். Our Lord Jesus said in John chapter number 16 and verse number 13, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே விதமாக He said, even when the Spirit of truth is come, He shall guide you into all the truth. சத்தியாவியாகிய அவர் உங்களுக்குள் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். So when the Spirit of God leads a believer, எனவே ஒரு தேவனுடைய ஆவியானவர் ஒரு விசுவாசியை நடத்தி செல்வாரானா, when we as believers in Jesus Christ fully yield ourselves to the Holy Spirit to lead us, விசுவாசிகளாகிய நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு முற்றிலுமாய் நம்மை நாமே விட்டுக் He கொடுப்போம். guides us into all truth. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தும்படியா. We will never take one part of God's counsel, exalt and emphasize it and ignore the rest. தேவனுடைய முழு ஆலோசனையில ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை மாத்திரம் நாம் பெரிதுபடுத்தாமல் மற்றவர்களை தவிர்க்காமல் எல்லாவற்றுக்குள்ளும் நம்ம நடத்து. This is how the true body of the Church of Jesus Christ functions in this world. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையானது இயங்குகிறது இந்த நிலையில்தான். Praise the name of the living God. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். We shall be led into all the truth. நாம் சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் And நடத்தப்படுவோம். what
What is the truth? சத்தியம் என்பது என்ன? Jesus said in John 17 and verse number 17, யோவான் 17:17 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், sanctify them through thy truth, thy word is truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று. Only the word of God is truth. தேவனுடைய வார்த்தையே சத்தியம். When we are genuinely led by the Holy Spirit, உண்மையாக ஆண்டவருடைய ஆவியினாலே நடத்தப்படுவோமானால், little by little, கொஞ்சம் கொஞ்சமாக, day after day, ஒவ்வொரு நாளாக, hour after hour, ஒவ்வொரு மணி நேரமாக, minute after minute, ஒவ்வொரு நிமிஷமாக, week after week, ஒவ்வொரு வாரமாக, month after month, ஒவ்வொரு மாதமாக, year after year, ஒவ்வொரு வருஷமாக, as we are living our lives in Christ, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, we shall be led into all the word and all the counsel of God. தேவனுடைய முழு வார்த்தையிலும் முழு ஆலோசனைகளுக்குள்ளும் நாம் நடத்தப்படுவோம். That's what Jesus said. அதாவது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், In Matthew chapter number 4 and verse number 4, மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. the word of the Lord declares, ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் அறிவிக்கிறது, man shall not live by bread alone, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, but by every word that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். That is the true church of the Lord Jesus Christ. உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. If we want to make sure that we belong to that one mystical body of the church of Jesus Christ that is spanned all across the world, இந்த உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த ஒரே சபையிலே நீங்கள் இருக்கிறதாக நினைப்பீர்களானால், we don't live by some of the words that Jesus speaks, ஆண்டவர் பேசின சில வசனங்களினால மாத்திரமல்ல, but by every word that proceeds out of the mouth of God. வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க We need to honor the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனை நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். That is the evidence, that is the proof we really belong to that one church of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதே ஒரே சரீரத்திலே அங்கமாய் இருப்பதற்கு இது ஒன்றே அது நிரூபணமாகிறது, உறுதியாகிறது. It doesn't matter who we are or what we are, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது பற்றி, where we are living, நாம் எங்கே வாழ்கிறோம், what language we speak, என்ன மொழி பேசுகிறோம் என்பது which காரியமல்ல, congregation we go to. எந்த கூடுகைக்கு சொல்லுகிறீர்கள் என்பதும் காரியமல்ல. Be sure about this one thing, my brothers and இந்த ஒரு sisters. காரியத்தை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். By the mercies of God, I plead you to make this one thing sure in your life. தேவனுடைய முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிற ஒரே காரியம், இந்த ஒரு காரியத்தை உங்களை உறுதிப்படுத்திக் If we need to belong to the church of the Lord Jesus Christ, that belongs to Him and Him alone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சபைக்குள்ளே நம்ம அங்கமாக இருந்தால் அந்த சபையானது அவருக்கு மாத்திரமே உரியதா. We need to live by every word that proceeds out of the mouth of வாயிலிருந்து God. புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். We are living in a time where many people are talking about the unity of churches. இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே சபையினுடைய ஒற்றுமையை கூடுகையை பற்றி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். The very fact when people talk about unity of churches, we need to understand the church is in a split condition. அந்த சபையானது அங்கங்கே அக்கா பிரிந்து கிடக்கிறது. ஆனால் அவர்கள் பேசிக் கொள்கிற காரியம் சபையெல்லாம் ஒருமைப்பாட்டுக்குள்ளே Only because it is split, we need unity in churches. பிரிந்திருந்தாதாங்க அது ஒன்றாக சேர வேண்டும். But how can we unite? எப்படி நீங்க அதை இணைக்க போறீங்க? How can we unite as one body? ஒரு சரீரமாகிய சபையை எப்படி நீங்க மறுபடியும் What unites the church of Jesus Christ in these last days? ஒரே சபையை எப்படி மறுபடியும் நீங்க ஒருமைப்பாட்டுக்குள்ள ஒருமை கொண்டு வர Let us go to the book of Ephesians chapter number 4, எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்துக்கு போவோம். beginning from verse number 11. 11வது வசனத்திலிருந்து. I have so many scriptures, but I'm sorry I don't have the time to give you all the scriptures. அநேக வேத வசனங்கள் உண்டு, ஆனால் கொடுக்க சமயம் இல்லை. But let us read a few scriptures. It is very important to see what is written. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரம் மிக முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். More than what we see happening around us, it is very important to see what is written. இங்கே நம்ம சுற்றி நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறத காட்டிலும் வேத வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதை காண்பது மிக What is happening around us, it will change. நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் மாறி போகும். It will be one thing today, another thing tomorrow. ஒரு நாள் ஒரு நிலைமை இருக்கும், நாளைக்கு மீண்டும் It will change next week and next month and next year. அடுத்த வாரம் அடுத்த மாதம் கடந்து மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கும். Heaven and earth will pass away, that's what the Bible says. பூமியும்
வருஷம் ஒளிந்து போகும் என்று வேதவசனம் but his சொல்கிறது. word will never pass அந்த away. வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகிறது. These are the words of the eternal God, and that's why these are eternal words. நித்தியமான தேவனுடைய வார்த்தை எனவே அவருடைய வார்த்தை நித்தியமானது. Anything that is eternal, it cannot change. எனவே நித்தியமாய் இருக்கிற எதுவும் ஒரு காலம் மாறாது. Our God is an immutable God. நம்முடைய தேவன் மாறாத தேவன். He said, I am God and I change not. கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். Hebrews, the scripture says, he is the same yesterday, today and forever. நிருபத்திலே பார்க்கிறோம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். And because he never changes, the words that he spoke, it will never change. அவர் மாறாதவராய் இருக்கிறது போல அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு காலம் The grass will wither, the flower will fade, but his word will stand forever. உதிர்ந்து போகும் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்கும். This is the unity of the church of Jesus Christ. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒற்றுமை. We have to unite in his word. அவருடைய வார்த்தையோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். We have to unite by believing his word as it is. அவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே நாம் விசுவாசித்தாக வேண்டும். Ephesians chapter number 4. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். Beginning from verse number 11. 11ஆம் வசனத்திலிருந்து. It says, and he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. தமிழ்ல 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். It is talking about the fivefold ministry that God has ordained for his one church. நம்முடைய ஒரே சபைக்கு தேவன் ஏற்படுத்தின 5 விதமான ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டது. Why did he ordain those fivefold ministries? 5 விதமான ஊழியங்களை தேவன் அங்கே ஏற்படுத்தினார். Verse number 12 says, 12ஆம் வசனம் சொல்கிறது, for the perfecting of the saints and for the work of the ministry and for the edifying of the body of Christ. எபேசியர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். 3 reasons. 3 காரியம். Perfecting of the saints. முதலாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். Work of the ministry. அடுத்து இரண்டாவது சுவிசேஷ வேலை. Edifying of the body of Christ. மூன்றாவது சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். One church. ஒரே சபை. Fivefold ministries. 5 விதமான ஊழியங்கள். For 3 reasons. 3 காரணங்கள். And then in verse number 13 the scripture says, 13ஆம் வசனம் சொல்கிறது, why fivefold ministries? எதற்கு 5 விதமான ஊழியம்? Why 3 reasons? ஏன் 3 காரணங்கள்? It says, till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God and to a perfect man and to the measure of the stature of the fullness of Christ. தமிழிலே எபேசியர் 4:11 வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். This one church of Jesus Christ, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே சபையானது, this fivefold ministry, இந்த 5 விதமான ஊழியங்கள், these 3 reasons, இந்த 3 காரணங்கள் are for us to come to the unity of the faith. விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிலே நாம் வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. The unity of the church is in the unity of our faith on what God has spoken. சபையின் ஒருமைப்பாடு என்பது நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே ஒருமைப்பாடு உள்ளவர்களாய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மீது உண்டாக வேண்டும். There cannot be true unity of the church of Jesus Christ if we don't unite, as the scripture says, in our faith on the word of God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவனாய் விசுவாசத்திலே ஒருமைப்படாமல் தேவனுடைய சபை ஒரு காலம் ஒருமைப்பட முடியாது. Unity is not about every physical individuals gathering in a physical location. Unity is not about individual people gathering in a physical location. ஒருமைப்பாடு என்பது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த கூடுகிற ஒரு கூட்டத்துக்காக சொல்லப்படுகிறது அல்ல. There is assembling of the saints in the scripture. பரிசுத்தவான்கள் கூடுகிறது என்பது வேதத்திலே வசனம் இருக்கிறது. But unity of the church of Jesus Christ is not individuals coming under one physical location. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை ஒருமைப்படுவது என்பது எல்லாரும் ஒரே இடத்துல வருவது அல்ல.
When the Lord comes in the clouds of glory, that is the time we all will gather in one place, one little place. The scripture says, when the trumpet of the Lord shall sound, the dead in Christ shall rise, the living in Christ shall be transformed in the twinkling of an eye. We will be caught up together to meet the Lord in the air. Apostle John, he writes, for now are we the sons of God, for it doth not appear how or what we shall be, but when he shall appear, we shall be like him. We shall be like him, for we shall see him as he is. So the real unity of the Church of Jesus Christ is, it is the unity of the faith. It's not just by different individuals only gathering in a physical location. It's good to gather in a physical location and fellowship with one another. But if our hearts don't unite by the same faith in believing the same word of God, just our physical gathering together will not be seen as an unity by God. How can we unite together in our faith? Only when we live by every word that proceeds out of the mouth of God. When we start classifying the things that God spoke to be less important or more important and say everything is equally important there. That is the time we will live by every word that proceeds out of the mouth of God. Only when we commit our lives to live by every word that proceeds out of the mouth of God, then only we will be perfecting saints, as the scripture says. Then only the body of Christ can be edified. Then only we can all come to the unity of faith. Then only we can all come to the perfect knowledge of the Son of God. Then only we can become perfect men unto the measure of the stature of the fullness of Christ. So my brothers and sisters in Christ, verse number 14 of Ephesians chapter 4 says, because of this, because of what we read in verse 11, 12 and 13, verse number 14 says, let us not be like children tossed to and fro, carried about with every wind of doctrine by the sleight of men and the cunning craftiness whereby they lie in wait to deceive. In verse 15 it says, but speaking the truth in love, we need to But speaking the truth in love, we need to grow up in all things, which is the head, even Christ. See, the Bible says, grow up in Him in all things. All things means nothing has to be neglected. If we need to live by all things, if we need to grow up in all things, grow up in Christ in all things,
சொன்னால் we should have the experience of being led by the Spirit into all the truth. சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். We should be committed to live a life by every word that proceeds out of the mouth of God. புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் நாம் வாழ வேண்டும். Only all the word will ensure all the growth. அந்த எல்லா வார்த்தைகளுமே நாம் வளர்வதற்குரிய காரியங்களை நமக்கு கொடுக்கும். If we need to grow up in Him in all things, we need to receive, believe, follow and abide by all things that God speaks to our life. தேவன் நம்முடைய வார்த்தைக்காக பேசின எல்லா வார்த்தைகளிலும் நாம் விசுவாசித்து அதை கைக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் நாம் வளர முடியும். As all of us are sitting in our homes, நாம் எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். it is the time for us to reflect upon these things, whether we as believers belong to that one church of the Lord Jesus Christ. விசுவாசிகளாகிய நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோமா என்கிறதை இந்த நாட்களிலே நாமே கொஞ்சம் ஆராய்ந்து Do I belong to His mystical body, the church of Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே சபையிலே நான் அங்கமாக இருக்கிறேனா? There are no many churches, my brothers and sisters. சகோதர சகோதரிகளே, अनेक சபைகள் கிடையாது. Sometimes when people read the book of Revelation, especially chapters 2 and 3, you know, they misunderstand because the word churches is written there so many times. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே சபைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனாலே अनेகர் அதை வாசிக்கும்போது தவறான ஒரு புரிந்துகொள்ளுதல் அவர்களுக்கு உண்டாகிறது. The 7 churches that are written there are the 7 different congregations that were there at that time in Asia Minor, in 7 different locations. ஆசியா மைனரிலே வித்தியாசப்பட்ட இடங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த சபை கூடுகை தான் அந்த காலகட்டத்திலே இருந்தது. Our Lord Jesus Christ was addressing the 7 different congregations of His one church in 7 different cities in Asia Minor 2000 years before. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆசியா மைனரிலே காணப்பட்ட அந்த 7 சபைகளுக்கும் ஒரே தலைவராய் இருந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And also He addressed those words in Revelations 2 and 3 prophetically to His one church that will be living in 7 different ages. அவர் அந்த வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே தன்னுடைய ஒரே சபையை குறித்து அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த 7 சபைகளுக்கும் அந்த வாக்கியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். Not only for that 7 different congregations, அந்த 7 சபைகளுக்கு வித்தியாசப்பட்ட சபைகளுக்கு மாத்திரமல்ல, but also for His church that lived through the last 2000 years in 7 different ages. 7 காலங்களாக வித்தியாசப்பட்ட காலங்களிலே வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரே சபைக்கு உரித்தானவைகள் தான் அந்த வேதம். Because when God gave His word to Apostle John, ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். He said in His word, these are not only the things that are, but also the things that will be. இப்போ எழுதி இருக்கிறது மாத்திரமல்ல, இனி வரப்போறவர்களை குறித்து நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். So the 7 different churches in Revelation 2 and 3, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்ல 2-3 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சபைகளான it was not spoken only to the 7 different congregations in 7 different locations at that time. சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் யாவும் அந்த காலகட்டத்திலே இருந்த அந்த 7 சபை கூடுகைகளுக்கு மாத்திரமல்ல, but also prophetically for the future 7 different ages of the church it has been written. அது வரப்போகிற காலங்களுக்குள்ளே இருக்க போகிற அந்த சபை கூடுகைக்குள்ள வார்த்தைகளாக அது தீர்க்கதரிசனமாக. That is why those words, it should mean much more to us as it meant to them. அவர்களுக்கு காட்டிலும் நமக்கு தான் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. Praise the name of the living God. When Jesus referred to the Gentile church, இயேசு கிறிஸ்து பிரஜாதிகளின் சபையை குறித்து அவர் சொல்லும்போது, He never said time of the Gentiles, but He said times of the Gentiles. பிரஜாதிகளுடைய காலம் என்று சொன்னார். புறஜாதிகளின் காலம் என்று சொல்லவில்லை, புறஜாதிகளின் காலங்கள் என்று சொன்னார். Jesus referred
to the Gentile church not as the time of the Gentiles but as the times of the Gentiles. பிரஜாதிகளுடைய காலங்கள் என்று சொன்னார். பிரஜாதிகளுடைய காலம் என்று சொன்னார். Times of the Gentiles means பிரஜாதிகளுடைய காலம் என்றால் the one church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒரே சபை. It has been divided into 7 different ages in its timeline. அவருடைய காலங்களுக்குள்ளே கால அளவிலே 7 வித்தியாசப்பட்ட காலங்களை அது குறிக்கிறதாய் இருக்கிறது. We are living in the last church age. நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி சபையின் காலம். The church age that is existing in this world just before the appearing of our Lord Jesus Christ in the clouds of glory. இயேசு கிறிஸ்து மகிமையின் மேகத்திலே வருகிறதுக்கு முன்பாக காணப்படக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்திலே சபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It is very important for us to be sure whether we belong to that one mystical body of the church of Jesus Christ. அந்த காலங்களிலே வாழ்ந்த அவர்களை காட்டிலும் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையிலே நாம் அங்கமாய் இருக்கிறோமா என்கிறது உறுதி செய்வது மிகவும் If we are sure about that, அதை குறித்த ஒரு உறுதி நமக்கு இருக்கு. If we are sure that we are committed to live by every word that proceeds out of the mouth of God, புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையாலே நம்ம பிழைக்கிறோம் என்கிற உறுதி நிச்சயம் if we have committed our lives to fully yield to what the Spirit of God says, தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்திருந்தோம். to be led into all the truth, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தும்படி, to grow up in all things unto a perfect man unto the stature of Christ, எல்லாவற்றிலேயும் வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க ஒரு பூரணத்துவம் அடையும் வரை nothing can prevail against that real church. அந்த உண்மையான சபையை எதையும் மேற்கொள்ளாது. Praise the name of the living God. This is the victorious church on which nothing can prevail. எதுவும் மேற்கொள்ள முடியாத ஒரு ஜெயமுள்ள ஒரு சபை இதுவாகும். This is the church where no gates of hell shall prevail. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத ஜெயங்கொண்ட ஒரு சபை. No virus can lock down this church. இந்த சபையை எந்த ஒரு வைரஸாலும் லாக் டவுன் பண்ண முடியாது. Yes, no matter where we are living, the assembling of the saints is hindered for a while. I accept that. கொஞ்ச காலம் அந்த பரிசுத்தவான்கள் சரீர அளவிலே கூடுகிறது வந்து அது நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். But the church of Jesus Christ can never be locked down. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை ஒரு காலம் அது லாக் டவுன் ஆகவில்லை. We need to know the difference between the church of Jesus Christ and the assembling of the saints. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சபையை குறித்தும் சபையின் கூடுகையை குறித்த ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Church is who we are. சபை என்பது நாம் யார். But assembling of the saints is one of the counsel of God for us to come together and fellowship together. பரிசுத்தவான்கள் கூடுகிறது என்பது ஆண்டவருடைய கட்டளையின்படியாக நாம் செய்கிற ஒரு காரியம். அது வந்து உண்மையான சபை அல்ல. Don't mix the church with assembling of the saints. எனவே சபையையும் பரிசுத்தவான்கள் கூடுகிற கூட்டத்தையும் ஒன்றாக கலந்து கொள்ள. Church cannot be locked down. சபை என்பது ஒரு காலம் லாக் டவுன் ஆகும். Only the assembling of the saints has been hindered for a while. அந்த பரிசுத்தவான்கள் கூடுகிற கூட்டத்தை தான் கொஞ்ச காலம் அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள். Church is who we are. சபை என்பது நாம் யாராய் இருக்கிறோம். Assembling of the saints is what we practice, what we do. அந்த சபை பரிசுத்தவான்கள் கூடுக என்பது நாம் நம்முடைய அனுதின காரியங்களை நாம் செய்கிற ஒரு காரியம். But nothing can prevail against the church of God. எதுவும் தேவனுடைய சபையை மேற்கொள்ள முடியாது. Nothing can lock down the church of God. தேவனுடைய சபையை ஒன்றும் லாக் டவுன் செய்ய முடியாது. No kingdoms of the world have the power to lock down the church of Jesus Christ. ராஜ்யங்கள் எதுவும் தேவனுடைய சபையை லாக் டவுன் செய்ய முடியாது. Because the church is a victorious church. ஏனென்றால் இந்த சபை ஒரு ஜெயம் கொள்ளுகிற சபை. Nothing can prevail against its church. அதற்கு விரோதமாய் எதுவும் மேற்கொள்ள முடியாது. When our Lord Jesus spoke to the 7 messengers of the 7 churches in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி சொன்ன செய்தி என்னவென்றால், to each and every church of
every age. அந்த ஒவ்வொரு காலத்திலும் இருந்த அந்த ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தி. He said, he that overcometh. ஜெயங்கொள்ளுகிறவனே. He that overcometh. ஜெயங்கொள்ளுகிறவனே. Beginning from the church of Ephesus, he said, he that overcometh. இயேசு சபையிலிருந்து ஆரம்பித்து Even when he blasted the last Laodicean church and its condition, but still he had hope. He that overcometh. லவோதிக்கா சபையுடைய நிலையை குறித்து அவர் கண்டித்து பேசினாலும் முடிவில் அவர் சொல்கிறார் ஜெயங்கொள்ளுகிறவனே. The church of Jesus Christ is a victorious church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையானது அது ஜெயங்கொள்ளுகிறவனே. Because Christ Jesus, he shed his blood, his own blood for his church. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தை இந்த சபைக்காக சிந்தினார். When Christ Jesus has died and was buried and resurrected for his own church, how can the gates of hell prevail? தன்னுடைய சபைக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். எப்படி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியும்? How can a virus lock down the church of Jesus Christ, which he has purchased with his own blood? தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட அவருடைய சபையை இந்த லாக்டவுன் வைரஸும் எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? This is the church that is built by Jesus Christ. இந்த சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட ஒன்று. This is the church for which Jesus shed his precious blood. இந்த சபைக்காக தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். This is the church for which he was buried and from which he rose again from the dead. இந்த சபைக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிரோடு எழுந்தார். Nothing can prevail against the church of Jesus Christ. விரோதமாக எந்த ஒரு காரியமும் மேற்கொள்ளுகிறது. No gates of hell can prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது. If gates of hell cannot prevail, how can a virus prevail? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாத போது இந்த வைரஸ் எப்படி அதை மேற்கொள்ளும்? Why did Jesus tell Peter the gates of hell shall not prevail? ஏன் பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது? It is not just because of his death, burial and resurrection. அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினாலே மாத்திரமல்ல. There is something we need to see in the scriptures that our Lord Jesus did in between his burial and resurrection. அவருடைய அடக்கத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் இடையே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்க When வேண்டும். our Redeemer lived his life for 33 and a half years நம்முடைய மீட்பர் இந்த பூமியிலே 33 வருஷம் அவர் வாழ்ந்தார். and shed his blood on the cross of Calvary and gave up his ghost, கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆவியை விட்டார். when he hung down his head and died in his body, everybody thought it is over. அவர் தலை சாய்த்து ஆவியை விட்ட உடனே எல்லாரும் நினைச்சாங்க இதோட கதை முடிஞ்சதுன்னு. The hell was rejoicing. அங்கே பாதாளம் வந்து சந்தோஷப்பட்டது. The angels of darkness were celebrating. அந்தகாரத்தின் தூதர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். Maybe they thought they have finished this man. அவங்க எல்லாம் நினைச்சாங்க இந்த மனுஷன் இதோடு முடித்தாயிற்று. But little did they know he was just starting with his work. ஆனால் இப்பொழுதுதான் அவர் தன்னுடைய கிரியையை கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கிறார். What happened between his burial and resurrection? அவருடைய அடக்கத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குமாக இடைப்பட்ட காரியம் என்ன? Hundreds of years before our Lord Jesus died and was buried on this earth. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். Before hundreds of years before he could die and was buried. அநேக 100 வருடங்களுக்கு முன்பாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. The servant of God wrote in Psalm number 16 and verse number 10. சங்கீதம் 16:10 வசனத்திலே தாவீது விதமாய் எழுதியிருக்கிறார். For thou will not leave my soul in hell, neither wilt thou suffer thine holy one to see corruption. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். About whom the servant of God wrote these words by the inspiration of the Holy Ghost? அவருடைய ஊழியக்காரன் இந்த வசனத்தை யாரை குறித்து ஆண்டவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார்? It is a prophetic scripture that he wrote by the inspiration of the Holy Ghost. தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்ட வேத வசனம் இது. He is writing about the Holy One, our Lord Jesus Christ. இந்த பரிசுத்தவான் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because he knew that he would come and he would die in his physical body. அவர் வருவார், அவர் தன்னுடைய சரீரத்திலே மரிப்பார் என்பது அவருக்கு தெரியும். And he would be buried in the tomb. அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவார் என்பது தெரியும். But his soul would go to hell. ஆனால் அவருடைய ஆத்துமாவானது பாதாளத்துக்கு சென்றது. You know, a lot of times we cannot digest this statement
இந்த ஒரு காரியத்தை நம்மளால ஜீரணிக்க முடியாது. How can the soul of Jesus go எப்படி to hell? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகும்? Yes, it went to hell because the Bible says so. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போனது என்று. Nothing can, cancel what God has said. ஆண்டவர் சொன்ன எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம விளக்க முடியாது, நீக்க முடியாது. If the scripture says the Holy One's soul will not be left in hell, it means his soul went to hell, but it never stayed there. பரிசுத்தவான் ஆத்துமா பாதாளத்துக்கு விடீர் அழிவை காணவட்டீர் என்று சொன்னா அந்த இது வார்த்தை உண்மை உள்ளது. When Jesus died on the cross of Calvary, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தபோது, when his body was buried in the tomb, அவருடைய சரீரமானது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது. in between his death and his resurrection, அவருடைய மரணத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நடுவாக, in the outside world, everybody thought he is dead and gone. வெளிப்புறமான உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர் மரித்தார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. But the soul of our Lord Jesus went to hell. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்துமாவோ பாதாளத்துக்கு சென்றது. Why did it go to hell? ஏன் பாதாளத்துக்கு போனார்? The scripture talks about so many reasons. அநேக காரணங்களை குறித்து வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. One of the reason is, அதுல ஒரு காரணம் என்னவென்றால், for the sins that we have done, நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக, for the crimes that we have committed, நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக, we must go and suffer in hell. நாம் பாதாளத்திலே போய் கஷ்டப்பட வேண்டும். Our soul must go to suffer in hell. நம்முடைய ஆத்துமா தான் பாதாளத்துக்கு But because our Lord Jesus died as our substitute, நமக்கு பதிலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, as a formality, he went and visited hell. அவர் பாதாளத்தை கொண்டு அங்கே கடந்து But when his soul visited hell, அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போய் வந்ததுன்னா, his soul did not go there to suffer. அங்கே கஷ்டப்படுவதற்காக ஆக்கினை அடைவதற்காக பாதாளத்துக்கு போகல. His soul did not go to hell to attain corruption. அந்த பாதாளத்துக்கு போய் அங்க அவருடைய ஆத்துமா கலங்கப்படுவதற்காக போகல. That's what even the servant of the Lord writes in Psalm 16 and 10. அததான் சங்கீதம் 16:10 கர்த்தருடைய ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். He said, for thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thine holy one to see corruption. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, நம்முடைய பரிசுத்தவான அழிவை காணவிட்டு. His soul did not go to hell to be tormented. அங்கே அவருடைய ஆத்துமா போய் அங்க கஷ்டப்படுவதற்கு ஆக்கினை அடைவதற்கு போகல. His soul did not go into hell to see corruption. இல்ல, அது அழிந்து போவதற்காக அங்க போகவில்லை. Yes, his soul went there as our substitute. நமக்கு பதிலாக அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போனது. When Peter the apostle பேதுரு அப்போஸ்தலன் preached his first gospel message on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே முதலாவது பிரசங்கத்தை பிரசங்கித்தபோது, one of the main things he preached was about the death, burial and resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றி தான் அவர் பிரசங்கித்தார். And when we turn to Acts chapter number 2, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துக்கு போனீங்களா, as the apostle was preaching about the death, burial and resurrection of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பேதுரு பிரசங்கித்தபோது, he highlighted the prophetic scripture that the psalmist wrote in Psalm சங்கீதம் number 16. 10 என்னத்தை அந்த சங்கீதக்காரன் சொன்னானோ அதை அவர் அங்கே ஞாபகப்படுத்தி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். Let us read from Acts chapter number 2 and verse number 27. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 27ஆம் வசனம். He said, because thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thine holy one to see corruption. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, நம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டு. Look, he is recalling the prophetic scripture that the psalmist wrote. அங்கே சங்கீதக்காரன் எழுதின அந்த வேத வசனத்தை இவர் மீண்டுமாய் நினைப்பூட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். In his message on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே அவருடைய பிரசங்கத்தில் verse number 28, 28ஆம் வசனம். thou hast made known to me the ways of life, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். that thou shalt make me full of joy with thy countenance. உம்முடைய சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்றார். Then in verse number 29 he clarifies more specifically. 29வது வசனத்தில் தெளிவாக அவர் விளக்கி சொல்லுகிறார். He said, men and brethren, let me freely speak unto you of the patriarch David, that he is both dead and buried, and his sepulchre is with us unto this day. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. He's talking about David. In verse number 30 he says, therefore being a prophet and knowing that God had sworn with an oath to him
that of the fruit of his loins, according to the flesh, he would raise up Christ to sit on his throne. சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி அவர் இங்கே சொல்லுகிறார். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் எனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். He's talking about David not just as a king but as a prophet, because he wrote many prophetic words in his psalms. சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து சொல்கிறார், ஏனென்றால் अनेक தீர்க்கதரிசன வாக்கியங்களை தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். And then in verse number 31 he says, he seeing this before spake of the resurrection of Christ, that his soul was not left in hell, neither his flesh did see corruption. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். So David, with his prophetic eyes, he understood that the soul of Jesus would go to hell but will never see corruption. தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த தீர்க்கதரிசன வாக்கியங்களினால் அவர் அறிந்து கொண்டது என்னவென்றால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்துக்கு போகுமானால் அங்கு அது அழிவை காண்பதில்லை. So the soul of our Lord Jesus, it went into hell not just as our substitute, நமக்கு பதிலாக மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்துக்கு போகவில்லை, not to be tormented to see corruption, because he is a holy God with a holy soul. அவர் பரிசுத்தவான், அவர் பரிசுத்த ஆத்மா, அவர் அங்கே போய் ஆக்கினை அடைந்து அழிவை அடைவதற்கல்ல. What else did he do there? அவர் அங்கே செஞ்ச காரியம் என்ன? Revelation chapter number 1, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் verse number 18, the scripture says, 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. it says, I am he that liveth and was dead, and behold, I am alive forevermore, amen, and have the keys of hell and death. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னார், I am he that liveth and was dead, behold, I am alive forevermore. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Praise the name of the living God. You know, Jesus' soul could not be left in hell. இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுகிறது இல்லை. His soul could not be afflicted. அங்கே அது துன்புறுத்தப்படுவது கிடையாது. Why? Because his soul is a holy one. ஏனென்றால் அவருடைய ஆத்மா பரிசுத்தமானது. It did not commit any sin. அது எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதது. Praise the name of the living God. That's why in John chapter number 10 verse number 17 and 18 Jesus said, யோவான் 10 17 18 விதமாய் சொல்கிறார், when he spoke as the Son of God, he said these words. குமாரனாய் அவர் இந்த வாக்கியங்களை சொல்கிறார். He said, therefore doth my Father love me, because I lay down my life that I might take it again. 10:17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். Verse number 18, no man taketh it from me, but I lay it down of myself. I have the power to lay it down, and I have the power to take it again. This commandment have I received of my Father. ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். Jesus was very sure that he has the power to lay his life down, and he has the power to take it back again, because he received that power from his heavenly Father. இயேசுவுக்கு தன்னுடைய ஆத்துமாவை குறித்து தன்னுடைய ஜீவனை குறித்த ஒரு உறுதியும் நிச்சயமும் இருந்தது. ஏனென்றால் பிதாவின் கொடுத்த அந்த சரீரம், அந்த ஜீவனானது அவருக்காக அதை கொடுத்தார், அவர் திரும்ப கொடுப்பார் என்கிற நிச்சயம். That's why his soul did not see torment and was left in hell to see corruption. அதனாலதான் அவருடைய ஆத்துமா அழிவை காண விட்டவில்லைங்க பாதாளத்துல. But the scripture says in Revelation 1:18, ஆனால் வெளிப்படுத்தல் 1:18 வேதவசனம் இவ்விதமாய் சொல்கிறது, I was dead, but now I live, and I am alive forevermore. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். And he says, I have the keys of hell and death. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். See, what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He not only went there as our substitute, நமக்கு பதிலாக பாதாளத்துக்கு போனது மாத்திரமல்ல, but he went to hell to take the
the keys of hell and death. அவர் பாதாளத்துக்கு சென்று பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை எடுக்க வந்தார். Jesus said, I have the keys of hell with me. பாதாளத்துக்குரிய திறவுகோல்கள் என்னோட கூட இருக்கு, என்கிட்ட இருக்கு. Praise the name of the living God. We all know about keys. நமக்கு எல்லாருக்கும் சாவி தெரியும், திறவுகோல். Because every door has a key. ஏனென்றால் ஒவ்வொரு கதவுக்கும் திறவுகோல் உண்டு. Whenever we go out of our house, we take the keys of our house with us. போகும்போதெல்லாம் நாம் கதவை பூட்டி சாவியை நாம் எடுத்துக்கொண்டு போவோம். When you take the keys of the doors of your house, நம்முடைய வீட்டினுடைய கதவுகளுடைய சாவியை நாம் திறவுகோல்களை நாம் எடுத்துக்கொண்டு போவோம். you don't take it without locking it. அத பூட்டாம நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க. Something is wrong with someone if he take the keys of his house without locking the doors of his house. வீட்டு கதவை பூட்டாம ஒருத்தன் சாவியை எடுத்துட்டு போனானா அவனுக்கு ஏதோ ஆச்சுன்னு அர்த்தம். Everyone who takes the keys of his house will make sure that he locks the doors of his house. வீட்டின் கதவுகளை அவன் பூட்டி அவன் சாவி எடுத்துட்டு போறானா நிச்சயமா அந்த கதவுகளை அவன் பூட்டி. Without locking the gates, you don't take the keys of the gates. கதவுகளை பூட்டாமல் சாவியை எடுத்துக்கொள்ள இயலாது. Praise the name of the living God. When you come out of your car, உங்களுடைய கார்ல இருந்து நீங்க வெளியே வந்தவுடன் you take the keys of the car with you, but before you take the keys, you make sure you lock the doors of your car. காருடைய அந்த சாவியை நீங்க எடுத்து அந்த கதவை நீங்க பூட்டிட்டு தான் நீங்க வருவீங்க. In the same way, அதே போலவே our Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, his soul went to hell அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போனது to take the keys of hell and death. அந்த பாதாளத்துடைய திறவுகளை எல்லாம் எடுத்துட்டு வந்தார். But before he took the keys of death and keys of hell, பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை எடுப்பதற்கு முன்பாக what did he do? செய்தது என்ன? He made sure one thing, அவர் ஒரு காரியத்தை நல்லா உறுதியாக that the gates of hell is locked. பாதாளத்தின் வாசல்கள் மூடப்பட்டது. The gates of hell is closed. பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டது. After closing and locking the gates of hell, பாதாளத்தின் வாசல்கள் மூடப்பட்டு அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டது. then he took the keys of hell and keys of death. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை எடுத்து He put it in his pocket, தன்னுடைய பையில அவரை போட்டுக்கொண்டு and then he had the power to take his life back again and resurrect from the grave. ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டு உயிரோடு எழுந்தார். Praise the name of the living God. Because of what he did between his death and his resurrection, மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே அவர் செய்த இந்த காரியத்தினாலே, in Matthew chapter number 16, மத்தேயு 16வது அதிகாரத்திலே Jesus told Peter, இயேசு பேதுருவிடத்திலே சொன்னார், upon this rock I will build my church. கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன். The gates of hell shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Why the gates of hell shall not prevail? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. Because Jesus knew what he will do. அவர் செய்தது என்ன என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். Jesus knew that after his death his soul would go to hell. மரணத்துக்கு பின்பாக அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகும் That he would lock the gates of hell. பாதாளத்துக்குரிய கதவுகளை He would close the gates of hell. அந்த பாதாளத்துக்குரிய கதவுகளை மூடினார். And he will take the keys of death and hell with him. பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை பூட்டி அவர் எடுத்தார். That's the reason, my brothers and sisters in Christ, காரணத்தினால அன்பான சகோதர if we belong to that one church of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரே சபைக்கு நாம் உடையவர்களாய் இருப்போம். if we have heard the gospel as it is, அந்த சுவிசேஷத்தை இருக்கிற வனமாகவே நாம் கேட்க வேண்டும். if we have heard the gospel in the ears of our hearts, இருதயத்தின் செவிகளினாலே அவர்களை நாம் கேட்கப்பட்டிருக்க and வேண்டும். have responded to the gospel, அந்த சுவிசேஷத்துக்கு நாம் பதில் கொடுக்க and வேண்டும். have been truly born again. மறுபடியுமாய் நாம் உண்மையாக மறுபடியும் See, that's what happened on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது. The Spirit of God anointed a vessel called Peter. பேதுரு என்கிற அந்த அப்போஸ்தலனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை He செய்தார். declared the message of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். He preached about his death, his burial, and his resurrection. மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை அவர் பிரசங்கித்தார். And my Bible says, வேதம் சொல்லுகிறது, in Acts chapter number 2 and verse number 37, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:37 விதமாய் சொல்லுகிறது, many of those that heard the words of Peter, பேதுருடைய வார்த்தையை கேட்ட அநேகர் they were pricked in their hearts அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். when they heard the message of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள், They were not pricked in their ears, they heard with their ears. அவங்களுக்கு குத்தப்படல, இருதயத்திலே But குத்தப்பட்டார்கள். what they heard, they not only heard with their natural ears, but with the ears of their heart. அவர்கள் கேட்டது அவர்கள் இயற்கை காதுகளினாலே கேட்டது
மாத்திரமல்ல இருதயத்தின் காதினால் அவர்கள் That is why கேட்டார்கள். they were pricked in their hearts. அதனாலதான் இருதயத்திலே அவர்கள் And குத்தப்பட்டார்கள். because they were pricked in their hearts, அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டதினால் they asked the apostles and said, "Men and brethren, what shall we do to be saved?" அப்போஸ்தலரை பார்த்து கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய A வேண்டும்? revelation dawned into their hearts. அவர்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடானது They உண்டாயிற்று. saw who really Christ Jesus is. இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை அவர்கள் They had the revelation of who He is and what He has done for them. அவர் இயேசு கிறிஸ்து என்பவர் யார், அவர்களுக்காக என்ன செய்தார் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு They உண்டாயிற்று. believed that message. They wanted to follow Christ with all of their heart. அந்த சுவிசேஷ வசனத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதன்படியாக They wanted to respond to the gospel. அந்த சுவிசேஷத்துக்கு அவர்கள் பதில் That is why they asked a question, "Men and brethren, what shall we do to be saved?" பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய Then வேண்டும்? Peter answered and said unto them, பேதுரு அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். "Repent, நீங்கள் மனம் திரும்புங்கள், repent, மனம் திரும்புங்கள், repent." மனம் திரும்புங்கள். What is the meaning of repent? மனம் திரும்புங்கள் என்றால் Repent means change of heart and change of mind. உங்களுடைய மனதையும் உங்களுடைய இருதயத்தையும் மாற்றுங்கள் என்பதாகும். And then be baptized in the name of the Lord Jesus Christ for the remission of your sins. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் And then He said, "You shall definitely receive the gift of the Holy Ghost." அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hear the gospel. எனவே சுவிசேஷ வசனத்தை Believe the gospel. சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Respond to the அந்த gospel. சுவிசேஷத்துக்கு மறு உத்தரவு How can we respond to the gospel? எப்படி அதற்கு பதில் கொடுப்பது? According to the scriptures. வேத வசனங்களின்படி By repenting in our heart and in our mind. இதயத்திலே நம்முடைய மனதளவிலே நாம் மனம் திரும்பி, Lord, the way in which I was going is wrong. ஆண்டவரே நான் போகிற இந்த பாதை ஒரு தவறான ஒரு What பாதை. understanding I had about life up until this point in time is wrong. ஆண்டவரே இந்த காலம் வரைக்குமாய் நான் ஜீவனை குறித்த ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்தேன். You have to understand the message of repentance is not just for the sinners but also for the saints of the church. இந்த மனம் திரும்புதலின் செய்தி என்பது வெறும் பாவிகளுக்கு மாத்திரமல்ல, சபைக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அது ஏற்கத்தக்கது. That's why several times when Jesus spoke to the seven messengers of the seven churches in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2-3 அதிகாரங்களிலே உள்ள அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும்போதெல்லாம் I think to most of the churches He said, "Repent, repent, அநேக repent." சபைகளை பார்த்து சொல்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. It's not just for the sinners to repent but also for the saints of the church of God to repent. மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். We need to turn away from the traditional thinking that we have been having in our minds. நம்முடைய சிந்தையிலே நாம் கொண்டிருக்கிற அந்த பாரம்பரியமான எண்ணங்களில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். We have our own thinking about church, but what God says is the church is the real church. சபை என்கிறதை குறித்ததான ஒரு காரியம் நம்முடைய சிந்தையிலே நாம் எப்படி கொண்டிருக்கிறோமோ அவைகளில் இருந்து நாம் மனம் திரும்ப We need வேண்டும். to be a part of that church. அந்த உண்மையான சரீரமாய் சபைக்குள்ளே நாம் அங்கமாக வேண்டும். We need to know that the gates of hell shall not prevail against the church of Jesus Christ. வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ளாது என்கிற அறிவு உண்டாக வேண்டும். Praise the name of the living God. The church cannot be locked down. எனவே சபை ஒரு காலம் லாக்டவுன் செய்யப்பட முடியாது. If we are genuinely born again in accordance to the Holy Scriptures, பரிசுத்த வேத வசனங்களின்படி உண்மையாகவே நாம் மறுபடியும் பிறந்திருந்தால் and live our life or commit our lives to live by every word that proceeds out of the mouth of God, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டும் என்று நம்மை நாம் அர்ப்பணித்திருந்தோம். dedicate our life to grow up in Him in all things, அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்கிற ஒரு பிரதிஷ்டை நமக்கு உண்டாயிருந்தால் we will belong to that one church, the mystical body that is still in existence in this world, spanning all across the world. இந்த உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரே சபையிலே நாம் அங்கமாகிறோம். We may not be able to identify it by a name tag. இல்ல பேரை வச்சு இதுதான் ஆண்டவருடைய சபை என்று சொல்லி நாம் அடையாளம் We may not be able to identify it by a
name of an organization or a denomination. இல்ல ஒரு ஸ்தாபனம் அந்த ஆர்கனைசேஷனுடைய பெயரை வைத்து இது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் சபை என்று நாம் அடையாளம் காண முடியாது. But there is coming a day ஆனா ஒரு நாள் வருகிறது when the trumpet of the Lord shall sound, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எக்காளம் தொனிக்கும்போது, when the dead in Christ shall rise, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது when the living in Christ shall be transformed in the twinkling of an eye, உயிரோடு இருக்கிறவர்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாவார்கள், to be caught up to meet the Lord in the air. அந்த ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். We shall know that we belong to that church. நாம் அப்பொழுது அறிவோம் நாம் அந்த சபைக்கு சொந்தக்காரர்கள். That is the real church. அதுதான் உண்மையான தேவனுடைய சபை. And the gates of hell shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது. Remember, church is who we are. எனவே சபை என்பது நாம் யார் என்பது. But assembling of the saints is just one part of God's counsel that we practice and do. நாம் செய்யும்படியாய் ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட கட்டளை தான் பரிசுத்தவான்கள் கூடுகிற ஒரு இடம். Yes, assembling of the saints as we usually do it has been hindered for several months now. இப்பொழுது பரிசுத்தவான்கள் கூடுகிற இந்த கூடுகையானது अनेक மாதங்களாக வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. Many brothers and sisters are using technologies like this இந்த விதமாக நேரலின் மூலமாக காரியங்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். to proclaim the word of God, to fellowship with each other, to pray for each other. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதற்கும். But if the Lord tarries his coming, தேவன் தம்முடைய வருகையை தாமதிப்பாரானால் this situation will change. இந்த நிலைமை மாறக்கூடும். But right now, ஆனால் இப்பொழுது nothing can prevail against the church of Jesus Christ. எதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ளாது. Yesterday, today, or even tomorrow, nothing can prevail against the church of Jesus Christ. இன்றோ நாளையோ இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ள எதுவும் கிடையாது. Let us make sure whether we belong to this one church, this mystical body of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரே சபையிலே நாம் அங்கமாய் இருக்கிறோமா என்பதை குறித்த உறுதி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். Let us grow up in him in all things. எனவே அவருக்குள்ளே நாம் எல்லாவற்றிலையும் வளரணும். In living by every word that proceeds out of the mouth of God. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்க வேண்டும். The Holy Bible is the manual that God has given for our life. நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுவதற்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். This has got everything for the life that we are living now and for the life that is to come. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு இனி வரப்போகிற வாழ்க்கைக்கு உரிய சகலவித வழிகாட்டுதலும் சகல ஆலோசனையும் இந்த வேத வசனத்திலே. So let's look at our lives in the same way that God is looking at us. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறவனாய் நாம் இந்த வேளையிலே நாமே Let's look at the things that are happening in this world in the way that God is looking at those things that are happening in this world. நடக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்குமோ அதே விதமாய் நாமும் பார்ப்போம். Let us look at the church in the same way that God is looking at his own church that he purchased with his own blood. அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட அவருடைய சபையை தேவன் எவ்விதமாய் நோக்கி பார்ப்பாரோ அதுபோல நாமும் பார்க்க. Thanks for your time and God bless you all in Jesus name. உங்களுடைய நேரத்துக்காய் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, we thank you Lord for this wonderful time. இந்த நல்ல அருமையான நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Lord, I pray for everyone that heard this word. ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நான் நன்றி I செலுத்துகிறேன். pray that you will help them and fulfill the purpose of this word in their lives. அவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கேட்ட இந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதல் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். May your divine eternal purpose of your word be fulfilled in each and every one of our lives. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஆண்டவரே வெளியேறப்பட்ட அந்த வார்த்தையினுடைய நோக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். As everything is locked down in this world, உலகத்திலே சகலமும் லாக்டவுன் ஆகியிருக்கிறது. help us to make sure that your church can never be locked down. ஆண்டவரே உம்முடைய சபை ஒரு காலம் அது லாக்டவுன் செய்யப்பட முடியாது. Because you have said in your word, the gates of hell shall not prevail against the church that you have built. உம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறீர் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Help us to make sure whether we are genuinely born again by the incorruptible seed of the word of God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உறுதி எங்களுக்கு. Help us to make sure whether we have
received the gospel the same way the early apostles received. ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது போல இந்த நாட்களிலே நாங்களும் அவிதமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? Help us to make sure whether we have responded to the gospel as the early apostles responded. ஆதி அப்போஸ்தலர்கள் கேட்ட அந்த வார்த்தைக்கு எவ்விதமாய் அவர்கள் பதிலுரைத்தார்களோ கீழ்ப்படிந்தார்களோ அதுபோல நாங்களும் செய்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே உறுதி செய்ய. Help us to make sure that we are genuinely led by the Spirit into all the truth. ஆண்டவரே சகல சத்தியத்துக்கும் ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுகிறோமா என்கிற உறுதி எங்களுக்கு உண்டாகும். Help us to experience, to live by every word that proceeds out of your mouth. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் நாங்கள் உமக்கே அறிக்கையிடுகிறோம். For we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. May the grace and the peace of God continue to abide with us all in Jesus' name. கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தங்கி இருக்கிறது. Until next time, God be with us all. அடுத்த நேரம் வரும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen.